நடைபெற்ற 100வது இந்திய அறிவியல் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி, பிரதமர் திரு மன்மோகன் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மாநாட்டில் கலந்து கொண்ட அணுசக்தி கமிஷன் தலைவர் திரு சின்ஹா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அணு விஞ்ஞானிகள் கூடங்குளத்தில் இறுதிக்கட்ட பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறினார். அனைத்து பணிகளும் சரியான முறையில் நடக்கின்றனவா என்பதை நிபுணர்கள் உறுதி செய்து வருவதாக குறிப்பிட்ட திரு சின்ஹா, இன்னும் 2 வாரத்தில் கூடங்குளத்தில் அணுமின் உற்பத்தி தொடங்கும் என்றும் தெரிவித்தார். ராசிபுரம் அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மைனர் பெண்ணை கூட்டிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுப்பட்டி சத்யா காலனியில் வசிக்கும் 16 வயது சிறுமியை அதே ஊரைச் சேர்ந்த குமரேசன், சரத்குமார் ஆகியோர் கடந்த 31ஆம் தேதி நள்ளிரவு கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமியின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் அவர்கள் இருவரையும் போலீசார் இன்று கைது செய்தனர். இதேபோல சேலம் செவ்வாய்பேட்டையில் உள்ள பார்வையற்றோர் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். மாவட்ட குழந்தைகள் நல அதிகாரி திருமதி தேவகி கொடுத்த புகாரின் பேரில் மாணவிகளிடமும் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரிடமும் போலீசார் இன்று விசாரணை நடத்தினர். அப்போது மாணவிகள் 5 பேருக்கு அவர் பாலியல் தொல்லை கொடுப்பது உறுதி செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 5 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கட்டிட தொழிலாளி ஒருவரை போலீசார் கைது செய்தனர். 1ஆம் வகுப்பு படித்து வரும் அச்சிறுமி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். சத்தியமங்கலம் அருகே தமிழ் வழி கல்வி தேர்வை தடை செய்ய கோரி